இடையே மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். பேரணியாக சென்ற மக்களவை எதிர்க்கட்சி எம்பிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய கருத்துக்கள்? இது அங்க ஒரு பேரணி என்பதை விட இது ஒரு ப்ரொட்டஸ்டாக தான் பார்க்க வேண்டும். அதாவது கிரவுண்ட்ல சென்று ஒரு தெருவில் நின்று போராடுவதற்கும் இணையத்தில் வந்து ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் வந்து மெசேஜ் போடுறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அங்க வெயிலா இருக்கும். அது வந்து நீங்க சகிச்சு கொண்டு நீங்க வந்து கொஞ்ச நேரம் உட்கார வேண்டும். அப்போ இவர்கள் வந்து பேரணி ஆரம்பிக்கும் போது டெல்லி போலீஸ் சொல்லிச்சு, நான் எங்ககிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கல, அதனால அரெஸ்ட் பண்ணோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதை விட பெரிய ஒரு போங்கே கிடையாது. என்றால் டெல்லி போலீஸ் நேராக அமித்ஷாக்கு தான் ரிப்போர்ட் பண்றாங்களே தவிர டெல்லி மாநிலத்துக்கு கிடையாது. அதனால வந்து நிச்சயமாக பெர்மிஷன் கொடுத்திருக்க மாட்டார்கள். அப்போ அப்படி ஒரு ஒரு சாக்குல தான் இது வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கார்கள். ஒரு ஜனநாயகமான ஒரு விஷயம், ஜனநாயக முறையான ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். யார் செல்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் செல்கிறார்கள். அவர்களை அனுப்புவதற்கு என்ன பிரச்சனையும் எனக்கு புரியவில்லை. அவர்கள் பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்டாகத்தான் போய் கொண்டிருந்தார்கள். தாராளமாக அனுப்பியிருக்கலாம், அது செய்யவில்லை. அதை தாண்டி நிறைய கேள்விகள் இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு மேல இப்ப பீகார் இந்த தேர்தலை ஒட்டியே எவ்வளவோ கேள்விகள் இருக்கிறது. அவர்கள் வந்து ஏறத்தாழ 27,000 ஓட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து நீக்கி இருக்கிறார்கள். இதுக்கு எதற்காக என்று ஒரு விளக்கம் கிடையாது. 22 லட்சம் வாக்காளர்கள் வந்து இறந்ததாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவர்கள் என்ன டெத் சர்டிபிகேட் வந்து நீக்கிறார்கள் தெரியவில்லை. 30 லட்சம் பேர் வந்து பெர்மனண்டாக அவர்களுடைய அந்த வீடுகளிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கும் ஒரு ஆதாரம் கிடையாது. 7 லட்சம் பேர் புதிதாக என்ரோல் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்கேல்ல வந்து டிலீட் ஆகும்போது நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு மீனிங்ஃபுல் இன்சைட் தேவைப்படுகிறது. அதுவும் நாம் எங்கும் பார்க்கவில்லை என்றதான் முக்கியமான விஷயம். இது பீகாரை பொறுத்த விஷயம். நான் பீகாரை பத்தி ராகுல் காந்தி இந்த ஒரு பிரஸ் மீட்ல இந்த சமீப காலத்துல பேசவே கிடையாது. அவர் வந்து கர்நாடகத்தில் நடந்த விஷயத்தை 2024 நடந்த விஷயத்தை தான் குறிப்பிடுகிறார். குறிப்பாக ஒரே ஒரு தொகுதியில, ஒரே ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில, மகாதேவபுரா என்ற அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி வந்து மோகன் என்ற பாஜக நபர் வந்து ஜெயிக்கிறார். இந்த ஒரே ஒரு தொகுதியில வந்து அவருக்கு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்படுகிறார்கள். அவருடைய விக்டரி மார்ஜின் அதை விட எவ்வளவோ கம்மியா இருக்கிறது. இது ஒரு முஸ்லீம் டாமினேட்டட் கான்ஸ்டிடுவன்சி. இதுல ஒரே ஒரு செக்மெண்ட்ல மட்டும்தான் ஹிந்துஸ் அதிகமா இருக்கிறார்கள். அந்த ஒரு இடத்துல வந்து பல விஷயங்கள், பல டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்றாரு. இதற்கெல்லாம் பதிலளிக்காமல், இல்லை என்றால் இது என்ன விஷயம் என்று விசாரிக்காமல், தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஓட்டு எடுத்துட்டு தான் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல வேண்டும், நீங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் நான் அவருக்கு நல்லா குறிப்பிடுகிறார்கள். இதோட பெரிய ஒரு போங்கே கிடையாது. அதே மாதிரி ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு பேரணி எடுக்க போறார் என்று தெரிஞ்ச உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, 12 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு 12 மணிக்கு ஒரு போங் அப்பாயின்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஏனென்றால் இந்த பேரணியை தவிர்த்து விட்டு அங்க வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில். அப்ப இதை விட பெரிய இப்போ ராகுல் காந்தி என்ன நடைபயணமாக பாராளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையம் மட்டும் போக முடியாதா? அவர் கூட ஒரு 100 பேரோ 200 பேரோ போகக்கூடாதா? அங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பாராளுமன்றத்திலிருந்து நடந்து போவதற்கான அவருக்கு அனுமதி கிடையாதா என்ற அந்த கேள்வி என் முன்னால் இருக்கிறது. இதையெல்லாம் எழுப்ப வேண்டும். குறிப்பாக டெல்லி போலீசினுடைய நடவடிக்கை இது முதல் முறை கிடையாதுங்க. எல்லா 2025 அந்த ரயட்ஸ் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு பாத்தீங்கன்னா, பாஜகவினுடைய கைக்கூலிகளாக செயல்படுகிறார்கள். இன்னொரு கைக்கூலி தேர்தல் ஆணையமாகவும் இருக்கிறது. இது மிக தெளிவாக இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து தெரிகிறது. விவரங்களுக்கு இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன்.